தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அன்பு வரா. வாடா, பாத்து மெதுவா. என் அன்பு, நீ எதுக்கு வேலைக்கு வந்த? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்ல, இப்ப பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? நடக்க முடியாம நடந்து வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நடக்க தானே எல்லாம் சரியாகும். அன்பு, நீ எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை பார்க்காத. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. எதுவா இருந்தாலும் முத்து கிட்ட சொல்லு, இல்லன்னா எங்க கிட்ட சொல்லு. சொல்லுவாங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. அன்பு, ஆனந்தி சௌசவ்லாம் நேத்தே வேலைக்கு வரல, இன்னைக்கும் வேலைக்கு வரல. என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் சிரிக்கிற அன்பு? என்கிட்ட மட்டும் தான் சொல்லலன்னு நினைச்சேன். உங்க யாருக்கிட்டையும் சொல்லலையா? புரியல. ஆனந்தி அவங்க அக்கா கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருக்கா. ஆனந்தி கூட சௌந்தர்யாவும் போயிருக்கா. ஊருக்கு போயிட்டாளா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏன் இப்படி பண்றா இவ? நம்ம என்ன அப்படியே பழகிட்டு இருக்கோம்? இதுல வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயந்தி. ஆனந்தி இப்ப பழைய மாதிரி இல்ல. இப்பெல்லாம் முகத்துக்கு நேராவே என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பிரச்சனை அவளோட உடம்புல இருக்கா இல்ல மனசுல இருக்கான்னு தெரியல. ஆனா ஆனந்தி இப்ப நம்ம பழைய ஆனந்தி இல்ல. அன்பு, அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத. ஆனந்தி ஏன் இப்படி பண்றான்னு எனக்கும் தெரியல. ஆனா அதுக்காக அவளை விட்டு கொடுத்துட முடியாது. நம்ம எப்பவும் போலவே இருப்போம். என்னதான் இருந்தாலும் அவ நம்ம ஆனந்தி இல்ல. அவ அக்கா கல்யாணத்துக்கு நம்ம 3 பேரும் முன்னாடியே போயிடலாம். நீங்க வேணா போங்க, நான்லாம் கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேன். டேய், இந்த மாதிரி நேரத்துல தாண்டா நம்ம ஆனந்தி கூட இருக்கணும். அவளுக்கு என்னைக்குமே நம்ம எல்லாரும் அவளோட குடும்பம்னு என்ன இருந்துகிட்டே தாண்டா இருக்கும். எனக்கு என்னமோ நம்ம அங்க போனா கோகிலாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்தி நம்ம கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுவான்னு தோணுது. நம்ம கண்டிப்பா போகணும்டா. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க மாநாட்ட? இதுக்கப்புறம் வேலை நடந்த மாதிரி தான், வெட்டி பேச்சு தான் நடக்கும். நேத்து நீயும் வரல, அந்த பட்டிக்காடும் வரல. வேலை ஒழுங்கா நடந்துச்சு. இனிமே வேலை நடக்கவே நடக்காது. இல்ல சார், ஆனந்தி அக்கா கல்யாணம் வருது, அதுக்கு போறத பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தோம். ஆமா, ஆனந்தி அக்கா கல்யாணம் அப்படியே ஆண்டாள் அழகர் கல்யாணம் பாரு. போய் பார்த்து புண்ணியத்தை தேடிக்கிறதுக்கு. அதுக்கு நீங்க பிளான் வேற போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் தானே சார் ஆனந்தி அப்பா பத்திரிக்கை வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போறது தானே சார் நியாயம். பத்திரிக்கை என்ன விரும்பியா வச்சாரு? வேற வழி இல்லாம வச்சாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், அப்படியே எல்லாரும் சேர்ந்து எல்லாம் போக முடியாது. நான் பார்த்து சொல்றவங்க மட்டும்தான் போறீங்க. 2 நாள் லீவ்லாம் கிடையாது, ஒரே நாள். கல்யாணத்து அன்னைக்கு போறீங்க, கல்யாணத்தை அட்டன் பண்றீங்க, மறுநாள் காலையில இங்க இருக்கீங்க. கருணாகரன் வந்துட்டாரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். கருணாகரன் சார், ஆனந்தி அக்கா கல்யாணத்துக்கு எல்லாருமே போறோம். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே போறதுக்கு நான் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் வரீங்க? இல்ல சார், நீங்க வேணா போங்க சார், எனக்குலாம் வேலை இருக்கு சார். சார், அவரெல்லாம் வராம இருக்கிறதே நல்லதுதான் சார். 4 பேரை கல்யாணத்துக்கு கூப்பிடுறதே நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுக்காகத்தான். இவரெல்லாம் நல்ல மனசோட வரவும் மாட்டாரு, வாழ்த்தவும் மாட்டார் சார். இந்த ஆள் அங்க வந்தாருன்னா ஏதாவது பேசி எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துருவார் சார். அதனால அவர் வராம இருக்கிறது தான் சார் நல்லது. அதுவும் கரெக்ட் தான். அன்பு, உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். நீ இப்போ எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. டோன்ட் வரி, கோகிலா கல்யாணம் முடிஞ்சதும் உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். நம்பிக்கையாயிரு. சரிங்க சார்.
பேச்சி அக்கா கோகிலாக்கு கல்யாண கலை வந்துருச்சு. பின்ன விழுகாப்புலி கருப்பன் இருக்கான்ல, 1000 தான் சோதனை கொடுத்தாலும் கடைசியில ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்படுற பாக்கியத்தை விழுகாப்புலி கருப்பன் கொடுத்திருக்கான்ல. அண்ணன் மனசுக்கும் அக்கா தவிச்ச தவிப்புக்கும் இது கூட அமையலனா எப்படி? எல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் காலாகாலத்துல கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்தா இன்னும் மெச்சுக்கலாம். காலம் போயில நடக்குது, இல்ல மெச்சுக்க என்ன இருக்கு? ஏ மரகதம், விசேஷ வீட்டுல வந்து என்ன பேசுறதுன்னு தெரியலையா உனக்கு? உன் பாட்டுக்கு என்னத்தையாவது பேசுற, சும்மா இரு. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. கோகிலாக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கும் தான் ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கத்துல தான் சொன்னேன். உன் ஆதங்கத்தை உர ஊத்தி மூடி வை மரகதம். அது உள்ளேயே இருக்கட்டும். ஆக வேண்டிய நல்லதை பாப்போம். நீ என்ன இப்படி பேசுற? இங்க பாரு மரகதம், ரொம்ப நாள் கழிச்சு என் குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குது. நீ நல்ல வார்த்தை பேசலனாலும் பரவாயில்ல, தப்பா எதுவும் பேசிராத. விடு பேச்சே. நல்ல காரியம் நடக்கும் போது ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். புசாரி, பந்தக்கால் நட்டுருமா? அதுக்கு என்ன, சிறப்பா பண்ணிடுவோம். ஏமா, அந்த தாம்பழ தட்டு எடுத்து உங்க கையில கொடுங்க. சரிங்கய்யா. அந்த பால் தட்டு எடுமா, இது அவங்ககிட்ட கொடு. வாங்க வாங்க போலாம். வாங்க.